வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். நடிகர் விஜய் பெரிய வைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். இப்போ நேரில் நீங்க பார்க்கலாம் மேலே பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெரம்பூர் மக்கள்கிட்டயே போய் கேட்டாதான் விஜய் வெற்றி பெறுவாரா, பெரம்பூர்ல தான் அவர் நிக்கிறாரு. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு பெரம்பூர் மக்கள்கிட்ட கேட்க போறேன். பெரம்பூர் மக்கள் அவங்களுடைய மனசை திறந்து சொல்ல போறாங்க. விஜய் தான் அடுத்த முதல்வரா இல்ல விஜய் தான் அடுத்த எதிர்கட்சி தலைவரா? வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். விஜய் பிடிக்கும். விஜய்க்கு ஓட்டு போட ரெடியா? ரெடி தான். பெரம்பூர் தொகுதியில நம்ம நிக்கிறோம், ரைட்டா? இப்ப விஜயோட பிரச்சாரத்துக்கு நிறைய தடுப்புகள்லாம் வருதுன்றாங்க, நிறைய பிரச்சனைகள் வருதுன்றாங்க. அது உண்மையா? சொல்றாங்க. தடைகள்லாம் தாண்டி அவர் வந்துருவாரு. கண்டிப்பா விஜய் வந்துருவாரு. ஏங்க திமுக அதிமுக எப்படிங்க வர முடியும்? வர முடியுங்க. எப்படி? எல்லாரும் விஜய நம்புறாங்கல்ல. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இப்ப விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் ஆசைப்படுறாங்களா? வர்றாங்க. ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டீங்க? 4 பேர் இருக்கோம். 4 பேருமே ரெடி ஆயிட்டோம். ஓட்டு போடுறது முடிவா இருக்கீங்க. மக்களை பார்த்து பேச நல்லா இருக்கும். சரி, விஜய்கிட்ட அப்படி என்ன பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க? விஜய்கிட்ட பிளஸ் பாயிண்ட் அவர் செய்யறாரோ இல்லையா, அவர் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே. அப்படி இல்லங்க. இப்ப நம்ம திமுகவுக்கு அடித்தளம் இருக்கு, அதிமுகவுக்கு அடித்தளம் இருக்கு. விஜய்க்கு அடித்தளமே இல்லையே, ஆள் பலமே இல்லையன்றாங்கல்ல. இல்லையே, மக்கள் தானே ஆள் பலமே. மக்கள் சக்தி இருக்குன்றீங்க. ஆமா. ஓகே, அப்ப விஜய்க்கு தான் வெற்றி. விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு பெரம்பூர் தொகுதியில? பெரம்பூர் தொகுதியில வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? திமுக அதிமுக தாண்டி திமுக அதிமுக இதுவரை யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணல. ஆட்டோக்காரங்க வறுமையாக நாங்க ஆட்டோ தான் ஓட்டுறோம். சரிங்க. பஸ் ஃப்ரீயா விட்டு எங்களுக்கு வாழ்வாதாரமே வாங்கி போச்சு. சரிங்க, புரியுதுங்களா? அப்படி நான் என்ன சொல்லனா, நம்ம அவங்க ஆட்சியில இவ்வளவு நாள் இருந்தோம். திமுக 5 வருஷம், அதிமுக 5 வருஷம்னு. இப்ப மக்கள் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஆமா, மக்கள் வாய்ப்பு கொடுக்கணுங்க. வரவங்க புதுசா வரவங்களுக்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். இவங்களே ஆட்சி ஆண்டா என்ன பண்ண முடியும்? புதுசா வரவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்றாங்க. அது உண்மையா? அது பிரச்சனையே சார். இப்போ ஒரு கட்சினா எதிர்கட்சிக்காரங்க டிஎம்கேசி ஏடிஎம்கேசி ஒருத்தர் உள்ள வராங்கன்னா வரவிடாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அது இயற்கைதான். அது இயற்கைதான். அது அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, சரிங்களா? ஜெயிப்பாரு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான காரணம். அதாவது அவர் வந்தா நல்லது பண்ணுவார், எல்லாருக்குமே தெரியும். பொண்ணுங்களுக்கும் சரி. தமிழ்நாடு நம்புறீங்க விஜய் வந்தா நல்லது பண்ணுவார்? எப்படி நம்புறீங்க? 5 வருஷமா ஏடிஎம்கே நம்ம சொல்றோம். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா விஜய் நல்லா பண்ண மாட்டாரு. நம்பிக்கை ஏற்படுத்தினார் விஜய். ஆமா, பண்ணுவாரு. நம்பிக்கை ஏற்படுத்தல. இன்னைக்கு அவர் கை காசு போட்டு தான் செலவு பண்ணி இருக்கிறார். சரி, ஓகே. விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? உதயசூரியனுக்கு தான் போடுவீங்க. அப்ப விஜய் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு போட்டோம். அந்த பாரம்பரியம் பரம்பரை கட்சி. சரி, சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ப்ரோ? விஜய் தான் ஜெயிப்பார். திமுக அதிமுக போன்ற பெரிய சக்திகளை தாண்டி அவர் ஜெயிப்பாரா? ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். எப்படி சொல்றீங்க? இப்ப மத்த கட்சிகள்லாம் ஒரு கட்டமைப்புகள்லாம் இருக்கு. விஜய் ஒரு புதிய கட்சி, எப்படி வெற்றி பெறது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்? அவ்வளவுதான். வெட்டு 1 துண்டு 2. விஜய் தான் ஜெயிப்பார். விஜய் தான் முதல்வர். நேரடியா நான் கேள்விக்கு வரேன். விஜய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, நல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். பெரம்பூர் தொகுதியில ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். ஆனா அவர் இந்த பக்கம் வரவே விட மாட்டாங்க. நேற்று ரொம்ப ஆவலா இருந்தோம். நாங்க 6ஆம் தேதி வரேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வேலை முடிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருந்தோம். வரவே இல்ல. பிரச்சாரத்துக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. நிறைய இருக்குது. நோண்டி வைக்கிறாங்க, பஸ் இது பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த தடைகள்லாம் தாண்டி வருவாரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன், பெரம்பூர் எம்எல்ஏ விஜய் தானா? ஆமா. மே 4ஆம் தேதி. இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், பிரச்சாரம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எப்படிங்க ஜெயிப்பாரு? அப்படியெல்லாம் இல்லங்க, வந்துருவாங்க. எம்ஜிஆர் கூட்டா இதுல இருந்தாரு. சரிங்க. அப்போ அவர் வரலையா? சோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்குலாம் இந்த பிரச்சனை ஏற்படதான் செய்யும். அவர் வந்துட போறாருன்னா அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அவர் வந்துட போறாருன்னு சொல்லிட்டு தான் பயம் வந்துதான் இவ்வளவு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பயம் அதிகமா பண்றாங்க. ஆனா அதை மீறியும் வருவாரு. சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், விஜய் மேல அப்படி என்ன ஒரு நம்பிக்கை? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். நடிப்புங்க, ரசிகர் இல்ல, வரணும் பிடிக்கும் எங்களுக்கு. சரி, இப்ப இந்த கேள்வி கட்சியில இந்த இதுல நிக்கவே உங்களுக்கு அதிகமா அவர் மேல பாசம் வந்துச்சு. அப்ப ரசிகரா தான் பார்த்தோம். அவர் பொது வாழ்க்கைக்கு வர்றது ஆமா, அப்ப ரசிகரா பரவாயில்ல நல்லா நடிக்கிறாரு அப்படிதான் பார்த்தேன். இப்போ ஒரு இதுல இறங்கி இது பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க விஜய் வராரு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ, கட்டி புடிச்சு முத்தம் குத்துருவாங்க. நானு எப்படிங்க? அதெல்லாம் முடியுங்க. உங்க கணவர் பார்த்தா என்ன நினைப்பாரு? அதெல்லாம் எங்க கணவர் அந்த கட்சி தான்.
ஓகே, அதாவது இது வந்து அன்பு, ஆமா காதல் அன்பு, கிடையாது. அன்பு. ஆமா அதை ஆமா. அசிங்கப்படுத்துறாங்கல்ல, அதெல்லாம் அசிங்கப்படுத்துங்களா அவங்களா இப்ப அவரே மன்னிப்பு கேட்டாருல, அசிங்கப்படுத்துறேன் அசிங்கப்படுத்துற மன்னிப்பு கேட்டாரு. அது எப்படி மனசு வருதுங்க? இது வந்து ஒரு ரசிகத்தன்மையில நீங்க ஆசைப்படுறீங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமை இல்ல, அவங்களுக்கு ஒரு பொறாமை. சரிங்க, இப்ப நான் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். விஜய் த்ரிஷா காதல், சங்கீதா விஜய் விவாகரத்து, இத பத்தி உங்களுடைய கருத்து? அது தப்பு இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்து அவருடைய ஒய்ஃபோட இல்ல, அவங்க அம்மாவோட இல்ல, அப்பாவோட இல்லன்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் அவருடைய பர்சனல் லைஃப், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம போக கூடாது, அது அவங்கவுங்க விருப்பங்க. எப்படி எல்லாம் இது பண்றாங்க அவருன்னா, அது அவங்க பொண்டாட்டியா கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க, அவங்க ஒய்ஃபா கொஞ்சம் திருவள்ளிய பண்ணி விட்டாங்க. சரிங்க, அப்ப விஜய் தான் பெரம்பூர் எம்எல்ஏ. ஆமா, அப்படியா? ரொம்ப அவலா இருக்கிறோம். ஆனா முக்கியமா இந்த பக்கம் எல்லாம் வரணும். அவரு கொளத்தூருக்கு வந்து போயிட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பெரம்பூர் எம்எல்ஏவா இருக்கட்டும், முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குதுங்க நிறைய. இவ்வளவு எதிர்ப்புகளும் தாண்டி எல்லாமே தாண்டி வந்துருவாரு. அப்படியா? சோசியல் மீடியால தற்கூரிகள்ன்றாங்க. அது என்னது அப்படின்னா? விஜய் ரசிகர்கள்னா தற்கூரிகள்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தற்கூரியா இருப்பாங்க. அப்படியா? ஆமாங்க. தற்கூரிக்கு விளக்கம் கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். தற்கூரினா முட்டாள். ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா சொல்றாங்க பத்தியா, தைரியமா சொல்றாங்க. அது தெரியல, அவங்க சொல்றாங்க பத்தியா, அவங்கதான் அந்த தற்கூரியா இருக்கும். விஜய் ரசிகர்கள் தற்கூரிகள் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, அடிச்சு சொல்றீங்க? அடிச்சு சொல்லுவோம். அவங்களே ஒரு பொறாமையிலதான் இதெல்லாம் இது பண்ணி வராங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. தளபதி வந்து இங்க முதலமைச்சரா நிப்பாரு, நாங்க பாப்போம். ஆனா இந்த இது வரணும், பெரம்பூர் பஸ் டிப்போ பெரம்பூர் சைடு வரணும். பெரம்பூர் ஏரியா வரணும். ஆமா, ஏரியானா அது நிறைய ஏரியா இருக்குல்ல, அப்படி இல்ல. பெரம்பூர்னா பஸ் டிப்போ, இந்த டிப்போ இதுக்குள்ள அவர் வரணும், வந்தாதான் பாப்போம். ஆசையா இருக்கு. ஆமா, ரொம்ப நேற்று ஆவலாங்க. விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு பெரம்பூர் தொகுதியில? மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. மக்கள் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா ஆட்சி மாறணும். ரெண்டு பேருமே இவங்கதான் போட்டி போட்டு, ரெண்டு பேருமே யாருமே இல்ல. புதுசா வந்திருக்காப்ல, அவருக்கு அரசியலை பத்தி தெரியாட்டியும் மக்களுக்காக அவர் வந்திருக்காரு. அவ்வளவுதான், மக்களுக்காக வந்திருக்காரு. அதை ஏத்துக்கிறீங்க? நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, அவர் சம்பாதிக்க தான் வந்திருக்காரு மாதிரி. அது பர்சனே தச்சாலே கோடி கணக்கில் கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த கோடி கணக்கை விட்டு எதுக்கு இங்க அரசியல் வரணும்? சரிங்க, அப்ப நம்ம பெரம்பூர் எம்எல்ஏ விஜய் தான். சரி, விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காப்ல, ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்க, அதுல உறுதியா இருக்கீங்க? டிஎம்கே தான் நம்ம குடும்பத்துல ஓட்டு. சரிங்க, விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் தான் வெற்றி. ஓகே, பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில விஜய் தான் எம்எல்ஏவா? இல்ல, நம்ம ஸ்டானி வந்தாதான் நல்லது. ஏங்க, விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்போம். எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, இப்ப வரைக்கும் அவர் தானே நல்லா பாக்குறாரு. ஸ்டாலின் தான் பாக்குறாரு. அப்ப விஜய் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு அவரு நல்லா நம்மள எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காருல்ல. அப்ப பெரம்பூர் எம்எல்ஏ விஜய் கிடையாது. பாக்கலாம் வருங்காலம். பெரம்பூர் தொகுதியில இருக்கும். விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவரு தான் ஜெயிக்க போறாரு, அவர் தான் முதல்வர். நீங்க ஜெயிக்க போறாரு, அவர் முதல்வர்ன்றீங்க, ரைட்டு. ஆனா நம்ம டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கட்டமைப்பு வச்சிருக்காங்க. இதை தாண்டி எப்படிங்க விஜய் ஜெயிப்பார்? நேத்து ஏதோ ஒண்ணு தாக்கல் பண்ணார் தெரியுமா, என்கிட்ட 10,000 ரூபாய் தானே இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே எல்லாரும் மனதும் மாறிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்களுடைய கையிருப்பு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாரு, நீங்க சொல்றீங்க. ஒருவேளை வந்து அவர் கையில காசு வச்சுக்காத பழக்கம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இருங்க, அந்த 10,000 ரூபாய் எதுக்கு அங்க கணக்கு காமிச்சிருக்காரு சொல்லுங்க. அடுத்து முதல்வர் தான் விஜய்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மொத்த கடனே இது மேல இது பண்ணி விட்டுறலாம். நீங்க சொல்றீங்க, டிஎம்கே ஆளுங்கட்சியா எதுவுமே நல்லது செய்யலையா? செஞ்சிருக்காங்க. அப்புறம் அது 20% தானே செஞ்சிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் இது எலெக்ஷன் அகைன் வரப்போகுதுன்றதுனால இப்ப இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்மளுக்கு என்ன தோணும், இப்ப இவ்வளவு செஞ்சிருக்காங்களே, அப்ப நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுலாம். எதுக்கு விஜய் இவருதான் நல்லது செய்யறாரு, இதுக்கு மேல எதுக்கு இன்னொரு தலைவர்? உங்களுடைய கருத்து மீண்டும் டிஎம்கே ஆட்சி டவுட்? ஆமா, டவுட்டா? எதிர்கட்சியா தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. எதிர்கட்சியா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாரு, எதிர்கட்சி தலைவரும் ஆயிடுவாரு. நமது விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆயிடுவாரு. நீங்க என்ன மட்டும் கேட்காதீங்க, இங்க இருக்காங்க யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஒண்ணு கேக்குறாங்க, மனசாட்சி சொல்லுங்க. திமுகவுக்கு எம்சி இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அந்த இடத்துல அவங்க பிரதிநிதித்துவமான தலைவர்கள் இருக்காங்க. விஜய்க்கு ஒரு தொகுதியில எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, எத்தனை எம்சிக்கள்
அந்த தகுதி உடையவங்க இருக்கிறாங்க. இப்பதான் ஒரு தலைவன் உருவாயிட்டு இருக்கான். நீங்க ஆமாங்க. எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. அதுக்குதாங்க சொல்றாங்க அவர் கொஞ்ச நாள் தேர்தல்ல நிக்கட்டும், இன்னொரு 10 வருஷம் நிக்கட்டும், அப்புறம் முதல்வர் ஆவார். இப்ப எப்படி முதல்வர் ஆவாருன்றாங்க. அதுதான் சொல்றேன். இப்பதான் அவரு வந்திருக்காரா தலைவர். இப்ப வந்து அவருக்கு ஆல்ரெடி தலைவர்ன்ற பதவி எப்பயோ இருக்கு. எப்படி இதுல சினிமால அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனால் அது அவருக்கு பழகி இருக்கும். ஆனா அவர் கீழே இருக்காங்க பாத்தீங்களா, 232 மெம்பர்ஸ். அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா அவங்கவுங்க ஏரியால வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதை பொறுத்துதான் விஜய் அதெல்லாம் பார்க்காம ஒரு இஷ்டத்துக்கு நிக்க வச்சிருக்க மாட்டார். அதெல்லாம் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் பக்கா வேட்பாளர்கள். சோ இந்த திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலா தான் அவர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பாரு. சோ விஜய்க்கு தான் வெற்றி அவங்களுக்கு. விஜய் தான் முதல்வர். மே 4 விஜய் தான் முதல்வரா அரியணை ஏற போறாரு. சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம்? டிஎம்கே அந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. இப்ப வந்து எதிர்கட்சி நம்ம டிவிகே இருக்காங்க. சரிங்க. டிவிகேக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா டிவிகேக்கு? கண்டிப்பா கொடுப்போம். அப்படியா? எங்க விஜய்க்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குல்லங்க, அது அவங்க ரசிகர்கள் சரியில்லை. ரசிகர்கள் சரியில்லைனாலும் இப்போ இத்தனை வருஷமா அரசியல் வந்து டிஎம்கே ஆண்டுட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு இதுவும் 100% எதுவுமே யாருக்கும் மக்களுக்கு சரி பண்ணதில்லை. அதனால மக்கள் ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஆமா. சரி, இப்ப நம்ம பெரம்பூர் தொகுதியில இருக்கோம். பொதுவாவே டிவிகேனாலே தற்குறிகள்ன்றாங்க, அதை ஏத்துக்க முடியுமா? அதை ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லா இதுலயும் தற்குறிகள் இருக்காதான் இருக்காங்க. தற்குறிகள் எல்லாமே தற்குறிகள். உலகத்துல தற்குறிகள் இல்லாத இடமே கிடையாது. இல்ல ஒருத்த நல்லா வந்து அதை கெட்டவா இருக்கலாம் இருக்காங்க. சரிங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. சரிங்க. இப்ப பெரம்பூர்ல வந்து விஜய் பிரச்சாரம் பண்றதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஆமா. உண்மையிலேயே அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் தடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் சார். வாய்ப்பு எனக்கு தெரியாது, வாய்ப்பு இருக்கு. சரி, விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு சார். இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு % வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க, உங்க மனசுக்கு தோன்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வாய்ப்பு இருக்கு. 80% விஜய் தான் அடுத்த எம்எல்ஏ. மே 4ஆம் தேதி விஜய் எம்எல்ஏவா இங்க ஆயிடுவாரு. கண்டிப்பா சார். ஓகே, பெரம்பூர் தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. ஆமாண்ணா, நம்ம ஸ்டாலின் தானே வருவாரு. எடுத்தோடனே வந்துட்டீங்க மேட்ருக்கு. ஆமாண்ணா, அவர்தான். விஜய் வந்து எம்எல்ஏ ஆகலான்னு துடிச்சிட்டு இருக்காருங்க. அவர் எப்படின்னா ரசிகர் கூட்டணும், அவங்கலாம் ரசிகர் தானே. அவரும் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்களா? ரசிகர் ஓட்டு தான் போடுவாங்க. ஓட்டு போடதான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவரு எம்எல்ஏ ஆக முடியாது. விஜய் வந்து எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஆமா, ஸ்டாலின் தான். ஏங்க விஜய் ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்கள தாண்டி அவங்க கோடிக்கணக்கான நிறைய பேர் இருப்பாங்கண்ணா. ரசிகர் கூட்டம் நிறைய இருக்கிறாங்க. இருக்கும் போது நம்ம ஸ்டாலின் தான் நம்ம மெயின். யாரு கட்சியும் இப்ப அவருக்கு முன்னாடி ஸ்டாலின்றது பாரம்பரியம். ஆமா, 50-60 வருஷமா இருக்கிற ஒரு வருஷம். 2 பேர் இருக்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. 2 பேர் தான். இவங்களை தாண்டி விஜயால ஜொலிக்க முடியாதுன்றீங்க. சரி, நான் அதெல்லாம் விட்டுலாம், முதல்வர் ஆகிறாரா இல்லையன்றதெல்லாம் விட்டுலாம். அட்லீஸ்ட் நம்ம பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆவாரா மாட்டாரா விஜய்? அது முடியாதுண்ணா. பெரம்பூர்லயும் ஜெயிக்க மாட்டாரு, சொல்ல முடியாதுண்ணா. நம்ம ஸ்டாலின் தான் வருவான்னு. ஏங்க அடிப்பட்ட தொழிலாளருக்காக நான் நிக்கிறேன், நான் பெரம்பூருக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது, இங்க அடிப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நிக்கிறேன்னு விஜய் சொல்றாருல்ல, நீங்க ஏத்துக்கல? நீங்க திமுகவை நம்பி இருக்கீங்க. திமுக ஆட்சி தான் மீண்டும் மலரும். விஜய்க்கு பெரம்பூர் தொகுதியில எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு? நேத்து நல்ல கூட்டம் தான். நேத்து கூட பார்த்தேன், ஏமாறினார்ல. சரிங்க, நல்ல கூட்டம். அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறும் கண்டிப்பா. ஏங்க திமுக அதிமுக அவங்களுடைய கட்டமைப்புகள்லாம் தாண்டி விஜய்க்கு அந்த கட்டமைப்பு கிடைக்குமா? மக்கள் வந்து புதுசா ஒரு எதிர்பார்ப்பாங்க. சரி, இவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பாங்க. அதனால வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. சோ விஜய் தான் பெரம்பூர் எம்எல்ஏ கண்டிப்பா. அப்படியா? அதுல மாற்றம் கிடையாது. அடுத்த கேள்வி, விஜய் தான் அடுத்த முதல்வரா? முதல்வர் அது வந்து மத்த தொகுதி படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நாம இந்த இதுக்கு இவர் வந்துருவாருன்னு தெரியும். இப்ப விஜயகாந்த் எடுத்தாருன்னா அவர் வந்து எல்லாரும் நின்னாரு, விருதாசுமா அவர் ஜெயிச்சாருங்க. அந்த மாதிரி வந்து ஆரம்பத்துல எதிர்பார்க்கலாம். பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாரு. பட் மொத்தத்துல ஜெயிக்கிறது அது பாத்துக்கலாம். சொல்ல முடியாது. அது உறுதியா சொல்ல முடியாது. இவரு நம்ம தேமுதிக அவர் ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் தான் ஜெயிச்சுதான் கஷ்டப்பட்டு வந்தாரு. அது மாதிரி இவரும் வந்து எடுத்தோன்னு இது பண்ண முடியாது. விஜய் வந்து ஒரு சில தொகுதிகள்ல ஜெயிச்சு விஜயகாந்த் மாதிரி ஒரு பவர் காட்டுவாரு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம். விஜய்க்கு பெரம்பூர் தொகுதியில எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? சொல்ல முடியாதுண்ணா. சொல்ல முடியாது. அப்ப டிஎம்கே தான் வெயிட்டா இருக்கா? அது ஆர்டி சார் 2வது வாட்டி, இது 3வது வாட்டி நிக்கு. ஆர்டி சேகர். ஆமா, திமுக எம்எல்ஏ தான். அப்ப அவர் தான் ஜெயிப்பாரு. ஏற்கனவே வந்து மாவட்ட பொருளாளரா இருந்தாரு. சரிங்க. பல்ராமண்ணா இறந்துட்டு பிறகு. சரிங்க.
ஓகே. ஆர்டி சாகர் நல்லா பண்ணிருக்கிறாரு. என்ன கேக்குறேன், விஜய் என்ன சொல்றாரு, அடிமட்ட தொழிலாளர்கள் பெரம்பூர்ல இருக்காங்க. ஆமா, திடீர்னு வந்தவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் எவ்வளவு கேட்டாச்சுன்னா ஏங்க அவருக்கு எத்தனையோ தொகுதி இருக்குங்க, ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கணும்? அதையும் யோசிக்கணும்ல. பெரம்பூர்ல என்ன எதுவும் இல்ல. சோ அப்ப டிஎம்கே தான். ஏன் டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்ல? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சோ டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. விஜய் எம்எல்ஏ ஆக மாட்டார். அதெல்லாம் ஓட்டு வித்தியாசத்துல குறையும். அந்த ஓட்டு % கொடுப்பாரு. சரி, அடுத்த முதல்வர் யார்? ஊருக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீங்க உங்க வாயால சொல்லுங்க. ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவர்கள் தான். விஜய் தான் முதல்வர் சொல்றாருல்ல. வாயில அண்ணா ஒரு வாட்டி சொல்லுவாரு, கூட்டம் வர்றதெல்லாம் நம்ப கூடாது. அப்ப கலைஞரும் அந்த மீட்டிங்ல இருக்கிறாரு. அப்ப அண்ணா சொன்னார், கூட்டம் வர்றதெல்லாம் இது பண்ணாரு, அதெல்லாம் பாக்காதீங்க, அந்த நேரம் ஓட்டு போடுறாங்க தெரியுமா, அதுதான் ஜனம். சார், ஸ்டாலினை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. என்ன காரணம் சார்? இறங்கி களத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? நீங்க வாய்ப்பு கொடுத்தா பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? இல்ல விட்டுருங்க. இப்ப ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் தெரியும் அவர் எப்படின்னு. வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பே கிடையாது. அவர் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு கூட விஜய்க்கு தகுதி இல்லைன்றீங்க? கிடையாது. ஓகே, அப்ப ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முதல்வர். கண்டிப்பா. விஜய் நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு, அது வாய்ப்பு இருக்கா? களத்துல இறங்கி பார்த்தா தானே சார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நான் முதல்வர்னா எப்படி ஆயிட முடியும்? ஓகே, சோ சில எலெக்ஷன் தாண்டணும், பல பணிகள் செய்யணும், கள பணிகள் செய்யணும். ஸ்ட்ரைட்டா போனா ஏறிட முடியுமா? முடியாது. விஜயகாந்த் எப்படி இருந்தாரு? ஓகே ஓகே. அவர் பணி எப்படி இருந்தது? சோ அது ஒரு பெரிய மைனஸ்ல இருந்து அப்படியே மேல வந்தாரு. ஓகே ஓகே. மூணாவது. சோ படிப்படியா தான் ஒருத்தர் கட்சியில ஜெயிக்க முடியும், யாரா இருந்தாலுமே. கண்டிப்பா. சோ இவங்க அடித்தளம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல திட்டத்தை தான் கொடுத்தாரு, மக்களுக்கு சேவை பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. சரிங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சர், என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பங்கு தரேன்றாரு. அப்ப பெரம்பூர் எம்எல்ஏ கனவு விஜய்க்கு கனவா? நடக்காது. நடக்காது. என்ன வந்தாலும் நடக்காது. நான் மே நானும் உங்களை இங்க வந்து பாப்பேன். நான் இங்கே தான் இருப்பேன். திமுக ஜெயிச்சிட்டு நீ சொல்வீங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருக்கீங்க. சோ பெரம்பூர் எம்எல்ஏ விஜய் கிடையாதுன்றீங்க. விஜய் எப்படி இருக்காரு இந்த பெரம்பூர் தொகுதியில? பிடிக்கும். அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பா கொஞ்சம் கம்மி தான். கம்மி. திமுகவை தாண்டி ஜெயிக்கிறது கஷ்டம். திமுகவா அதிமுகவா இங்க வெயிட்டா இருக்கிறது? திமுக தான். நேர்ல பார்த்து பேசுங்க. சரி, ஓகே. அப்ப விஜய் எம்எல்ஏ ஆகலான்னு ஒரு கனவுல இருக்காரு இல்லங்க பெரம்பூர் தொகுதி. ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஏன்னா அரசியல் வந்து அவருக்கு அனுபவம் கம்மியா. விஜய்க்கு அனுபவம் கம்மியா? ஓகே ஓகே ஓகே. ஏங்க ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, அவங்களுடைய ஓட்டு கூட இல்ல. அது சினிமால தான் ஒரு ஸ்டார், அவரு அரசியல்ல இதுல வாய்ப்பே இல்ல. சரி, ஓகே. என்னங்க, மக்கள் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டாங்க. சோ பெரம்பூர் தொகுதி முழுதும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மக்கள் விஜய்க்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் பெரம்பூர்ல விஜய் ஒரு வைப் பண்ண போறாரு நிச்சயம். ஏப்ரல் 23க்கு அப்புறம், மே 4க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது காலத்திலேயே விட்டுருவோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.